Hi, hello friends. Simply ஜெஷிலேருந்து என் பேர் ஜெஷி. ஸோ நான் இந்த சேனலில் ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வரும், இல்லைனா அப்டேட்டில் காட்டாது. ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புதுசுனா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னர் தை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப டார்க்காக இருக்குது. ஸோ இதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ இன்னர் தையை வந்து எப்படி பிரைட்டன் பண்ணுறது, ஸோ அதில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் எப்படி சரி செய்கிறது, அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த இன்னர் தை எனக்குமே வந்து சம் பீரியட்ல டார்க்காக இருந்திருக்கு. ஸோ இது சொல்கிறதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய கூச்சலாம் கிடையாது. மோஸ்ட்டாக வந்து நிறைய பேருக்கு இன்னர் தை டார்க்காக தான் இருக்கும். பிகாஸ் அவர் சவுத் இந்தியன் ஸ்கின்ஸ் ஆர் ஹைலி பிக்மெண்டட். ஸோ ரிச் இன் மெலனின்னு சொல்லுவாங்க. மெலனின் வந்து சவுத் இந்தியன் ஸ்கின்ல நார்மலாகவே அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. ஸோ ப்ரைவேட் பார்ட் மோஸ்ட்டாக எல்லாருக்கும் நம்மளுக்கு இருக்கிற ஸ்கின்னை விட கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். ஸோ அது ரொம்ப ரொம்ப யூஸ்வல். ஸோ அதுக்குன்னு நீங்கள் கண்டதை பேக்கு அதெல்லாம் ஹோம் ரெமெடியெல்லாம் ட்ரை பண்ணுறதை விட்டுட்டு இதுக்கு வேறு ஹெல்த்தியான முறையில் என்னென்ன ரெமெடிஸ் பண்ணலான்னு இப்போ பார்ப்போம். ஸோ எதனால் இந்த இன்னர் தை வந்து ரொம்ப டார்க்காக இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இன்னர் தை என்னோட ப்ரெக்னென்சி டைம்லையும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1-2 வருஷம் டார்க்காக தான் இருந்தது. பிகாஸ் நான் அதிகப்படியான வெயிட் கெயினில் இருந்தேன். ஸோ அது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். ஸோ எதனால இந்த இன்னர் தை வந்து டார்க்காக இருக்குது அப்படிங்கிற சில பாயிண்ட்ஸ் வந்து பார்த்துடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன். நம்ம 2 தொடை உரசும் போது அது இப்படி இப்படி உரசுது இல்லையா, அதனாலேயே வந்து அந்த இன்னர் தை டார்க் ஆகிறதுக்கு ரொம்ப நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின். ஸோ நம்ம அதிகப்படியான வெயிட் கெயினில் இருக்கும்போது நம்ம இன்னர் தை வந்து கண்டிப்பாக உரசும். அதனால் நிறைய ஆக்னிஸ் வரும், டார்க் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ். இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நிறையா அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸு, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ஸு, ஃபுட்டில் நிறையா சேஞ்சஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி சில ஃபேக்டர்ஸ்னால ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து வருது. ஸோ அதை சரி பண்ணிட்டோம்னாலும் நம்மளுக்கு இந்த இன்னர் தை டார்க் ஆகிறதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாய்ஸ்சரைசரே பண்ணுறதில்ல. ஸோ மாய்ஸ்சரைசரை அப்ளை பண்ணணும். உடம்புல எல்லா ஸ்கின்லேயுமே வந்து நம்மளுக்கு சில கிளைமேட் சேஞ்சஸ்னால ட்ரை ஆகலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரை ஆகும்போது இன்னர் தையுமே வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஏரியா. ஸோ அது ரொம்ப ட்ரை ஆகும்போது அந்த இடத்துலையும் வந்து நிறைய டார்க் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ எதனாலெல்லாம் பிக்மெண்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டோம். ஸோ அதை எப்படியெல்லாம் சரி செய்யலாங்கிறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டான ட்ரெஸ்ஸஸ் வேர் பண்ணாதீங்க. நம்ம ரொம்ப ரொம்ப நம்ம சைஸை விட இன்னொரு சைஸ் சின்னதாக டைட்டான ட்ரெஸ்ஸு வியர் பண்ணும்போது அது ரொம்பவே வந்து அந்த ஸ்கின்னை ப்ரீத்தபிள் இல்லாமல் பண்ணிடுது. ஸோ அதனால் லைட்டாக லூஸாக நல்லா ப்ரீத்தபிள் ட்ரெஸ்ஸாக, ஏர் பாசிங் ட்ரெஸ்ஸாக அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து வியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் ட்ரெஸ் வியர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வந்து சிந்தட்டிக், பாலிஸ்டர், ஸோ இந்த மாதிரி கிளாத்ஸ் எல்லாம் சம்டைம்ஸ் பிடிச்சிருக்கு, டிசைன் பிடிச்சிருக்குன்னு வாங்கி வியர் பண்ணுவோம். பட் ஆனால் அது எவ்வளோக்கு ஸ்கின்னுக்கு ஹார்ம் பண்ணுதுன்னு அவங்களுக்கு தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு காட்டன் ட்ரெஸ்ஸஸ் வந்து வியர் பண்ண பாருங்கள், நல்லா ப்ரீத்தபிள் காட்டனாக. ஸோ இந்த சம்மர் டைம்ஸில் மோஸ்ட்டாக இந்த தை டார்க் ஆகிறது நிறையா பேருக்கு இருக்கும். பிகாஸ் நிறையா நம்ம ஸ்கின் வந்து ஸ்வெட் ஆகும், ரொம்ப வந்து சஃபகேஷனாக ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் நம்ம இன்னும் ட்ரெஸ்ஸஸை வந்து கரெக்டாக பார்த்து காட்டன் ட்ரெஸ்ஸஸாக வியர் பண்ணும்போது அதுலேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம், டார்க் ஆகிறதுலேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் எனாஃப் வாட்டர். நம்ம வந்து சரியான தண்ணி குடிக்காமல் இருக்கும்போது நம்ம பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஹீட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம தொடையில் தெரியும் அந்த ஒரு ஹீட்னஸ். 2 தொடை உரசும் போது பயங்கர சூடாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஆக்னிஸ் இருக்கும். நான் இதெல்லாம் ரியலைஸ் பண்ணுறதுனால நான் என்னோட ஓன் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் இதெல்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எதுவுமே வந்து நான் எங்கேயோ இருந்து படிச்சுட்டு அப்படிலாம் ஷேர் பண்ணல. இது என்னோட ஓன் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நம்ம நிறையா தண்ணி குடிச்சிட்டு நம்ம ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பாடி டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹை பீக்கில் இருக்குது. ஸோ நார்மலாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி மெயின்டைன் ஆகும்போது நம்ம இன்னர் தை வந்து உரசும் போது ரொம்ப அதிகமாக ஹீட்னஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ அது ஒரு தண்ணி வந்து ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் நம்ம ஹோல் பாடிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு 2லேருந்து 2.5 லிட்டர் தண்ணி வந்து குடிக்க பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குளிச்சுட்டு வரும்போது நம்ம ஃபேஸில் வந்து எப்படி மாய்ஸ்சரைசர் வந்து ட்ரையாக இருக்குன்னு அப்ளை பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம ஹோல் ஸ்கின்னுக்கும் நம்மளால் அப்ளை பண்ண முடியலனாலும் ஸோ அட்லீஸ்ட் நம்ம இன்னர் தை ஏரியாவுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். குளிச்சுட்டு வந்துட்டு நம்ம உடம்பை ஃபுல்லாக தொடச்சிடுறோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2-3 ட்ராப், வெறும் ட்ராப் கோகோனட் ஆயில் மட்டும் எடுத்துகிட்டு 2 கையில் இந்த மாதிரி ரப் பண்ணிவிட்டு 2 தொடையிலையும் ரொம்ப உரசுது இல்லையா, ஸோ அந்த இடத்துல நீங்கள் இந்த கோகோனட் ஆயிலால் லைட்டாக மசாஜ் பண்ணிங்கனாவே போதும். அது ரொம்ப மாய்ஸ்சராக நரஸ்டாக ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்கள் இன்னர் தை உரசும் போது ரொம்ப அதிகமாக வந்து ஃப்ரிக்ஷன் ஆகாது. ஸோ லைட்டாக தான் டார்க்கனிங் ஆகும். ஸோ டார்க் ஆகிறதுமே கூட இந்த கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் டஸ்டிங் பவுடர்னு வருது. ஸோ நானுமே இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கேண்டிட் டஸ்டிங் பவுடர் ஸோ வந்து ஃபார்மசியில் கிடைக்கலாம். அதாவது பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் ஷாப்பில் ஒரு வேளை ஒரு பெரிய பெரிய மெடிக்கல் ஷாப்னா கண்டிப்பாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல கிடைக்கலன்னா நைக்கா இல்லைனா வந்து அமேசானில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். கேண்டிட் டஸ்டிங் பவுடர்.
ஸோ அந்த பவுடர் கிடைக்கலனா ஒரு வேளை இது கிடைக்குதான்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் அண்ட் ட்ரைன்னு இருக்கும். ஸோ இந்த க்ளீன் அண்ட் ட்ரை வெஜினல் இன்டிமேட் பவுடர்னு சொல்லுவாங்க. ஸோ அது வெஜினலில் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ உங்கள் இன்னர் டை டார்க்காக இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இடத்துல ரொம்ப ஃப்ரிக்ஷன் ஆகுது, எரிச்சலாக இருக்குது, ஆக்னீஸ் வருது, ரொம்ப குழன்னு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குளிச்சுட்டு வந்துட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்கின்னை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக பவுடரை கையில் எடுத்துட்டு 2 கையிலையும் மிக்ஸ் பண்ணி அந்த 2 டைஸில் வந்து டஸ்டிங் பண்ணி விட்டுடுங்க. ஸோ அதுவே வந்து சூப்பராக ட்ரையாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ நடந்தாலும் ஹோல் டே ஆனாலும் உங்களுக்கு அந்த இடம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப வந்து நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த பவுடர் தான் வந்து ரொம்ப ரொம்ப வெயிட்டாக இருந்தப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஸோ அந்த மாதிரி டயத்தில் நான் யூஸ் பண்ணேன். ஸோ இது வேணாங்கிறவங்க கேண்டிட் டஸ்டிங் பவுடர்னு வருது. ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் தை எக்ஸசைஸ் பண்ணுறது. ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து நார்மலாக வந்து நான் என்னோட ஷார்ட்ஸில் ஒரு வேளை போட்டிருப்பேன். ஸோ அதில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா வந்து இன்னர் தை எக்ஸசைஸ்னே நிறையா வருது. நார்மலாக நீங்கள் வெயிட்டை குறைச்சிங்கனாவே ஹோல் பாடி வெயிட்டும் தன்னால் இறங்கிடும். ஸோ இன்னர் தை ஹிப்பு ஏரியா நம்ம அதிகமாக உக்காந்துருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம ஹிப் ஏரியா வந்து வெயிட் போடும். ஸோ அந்த மாதிரி வெயிட் போடுறதுனால நம்ம தொடை வந்து உரசும். அப்படி உரசதுனால எரிச்சல், ஃப்ரிக்ஷன், இரிட்டேஷன், ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். வெயிட்டை குறைச்சிட்டிங்கனாவே அது வந்து பாதி நம்மளுக்கு பாரம் குறைஞ்ச மாதிரி. அதுவும் ஹிப் எக்ஸசைஸ் நிறையா பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லூஸ் ஃபிட்டிங் கிளாத்ஸ் வந்து வியர் பண்ணுங்கள். ஸோ பிளாசோ வியர் பண்ணலாம். இல்லைனா வந்து நிறையா வந்து ட்ராக் பேண்ட்ஸ் எல்லாம் வருது. டாப் அண்ட் ட்ராக்ஸ் பேண்ட் வந்து போட்டுக்கலாம். பிளாசோ அண்ட் டாப்ஸ் போட்டுக்கலாம். ஸோ அதெல்லாம் போட முடியாது எங்கள் ஃபேமிலியில் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு லெகினோ இல்லைனா வந்து ஒரு குர்த்தியோ நீங்கள் போடலாம். ஸோ 2 தொடை வந்து உரசாமல் இருக்கிற மாதிரியான கிளாத்ஸை வந்து வியர் பண்ணுங்கள். ஸோ நார்மலாக நிறைய பொண்ணுங்க வந்து வீட்டில் இருக்கும்போது நைட்டி தான் வியர் பண்ணுவீங்க. ஸோ அந்த நைட்டியில் கண்டிப்பாக நம்ம வெயிட் ஏறுறதுமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஏறும்போது நம்ம தொடை வந்து பயங்கரமாக உரசும், இரிட்டேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, டஸ்டிங் பவுடர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் வேர் எல்லாம் வருது. ஸோ இந்த மாதிரி சைக்கிளிங் ஷார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜிம் போகிறவங்களுக்கெல்லாம் தெரியும். சைக்கிளிங் ஷார்ட்ஸ்னால் அந்த குட்டியாக அந்த இன்னர் தையை தாண்டி கொஞ்சம் முட்டிக்கு மேலே வரையும் இருக்கும் ஷார்ட்ஸ் மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஷார்ட்ஸ் வந்து டைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வியர் பண்ணும்போது இந்த ஃப்ரிக்ஷன்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோக்கு எனக்கு ரொம்ப வேர்க்குது, அது போட்டால் வேர்க்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த பிளாசோ, பேண்ட்டு, லெகின்ஸ் யூஸ் பண்ணும்போதும் கூட நீங்கள் ஒரு சைஸ் வந்து பெருசாக வாங்கிக்கோங்க வீட்டில் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ ரொம்ப டைட்டாக போட்டால் தானே ப்ராப்ளம் வருது. ஓரளவுக்கு லைட்டாக ப்ரீத்தபிளாக காட்டனாக வாங்கி போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீரியட் டைம்ஸில் ரொம்ப அதிகமாக நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அதுவும் வெயிட்டாக இருக்கிறீங்கன்னா சொல்லவே தேவையில்ல. பீரியட் டைம்ஸில் ரொம்ப இரிட்டேட் ஆகும், இச்சிங் ஆகும். அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு 4 டைம்ஸ் வந்து பேட் சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டே, செகண்ட் டே கண்டிப்பாக 4 டைம்ஸ் பேட் சேஞ்ச் பண்ணுங்கள். தேர்ட் டே வந்து 2 டைம்ஸ், 3 டைம்ஸ் அந்த மாதிரி குறைச்சிக்கிட்டே வாங்க. ஸோ இந்த மாதிரி டயத்தில் உங்கள் பேண்ட்டையுமே கூட ரொம்ப டைட்டாக போடாதீங்க. நீங்கள் டைட்டான கிளாத்ஸ் எவ்வளோ தூரம் வியர் பண்ணுறீங்களோ, அண்டர் ஆர்மாக இருக்கட்டும், உங்களோட இன்னர் தையாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப டார்க் ஆகும், ரொம்ப ஸ்மெல்லியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப டைட் கிளாத்ஸ் வியர் பண்ணாதீங்க. ப்ரீத்தபிள் கிளாத்ஸ் வியர் பண்ணுங்கள். எவ்ரி டைம் பாத்ரூம் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வெஜினலாக வாஷ் பண்ணி சுத்தமாக வச்சுக்கோங்க. எவ்வளோனுக்கு சுத்தமாக இருக்கோ அவ்வளோக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லேருந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இதனால் வந்து நிறையா இச்சிங்காக இருக்கும், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும், ஸோ நிறையா ஆக்னீஸ் வரும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா அந்த ப்ரைவேட் பார்ட்டும் ஸோ அது இருக்கிற சுற்றி இருக்கிற ஏரியாஸையும் வந்து நல்லா சுத்தமாக வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற பேண்டியாக இருக்கட்டும், பேடாக இருக்கட்டும், எல்லாமே வந்து காட்டன் பேஸ்டு ஆர்கானிக்காக அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணுற பேண்ட்டுமே வந்து காட்டனாக போடுங்க. ஸோ சிந்தட்டிக் யூஸ் பண்ணாதீங்க. பேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கானிக் காட்டன் பேட்ஸ் வருது. ஸோ அதை வாங்கி ட்ரை பண்ணுவோம். இந்த மாதிரி 2 தடவை குளிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னா நம்ம வந்து பேண்ட்டி வந்து ஈரம் இல்லாமல் இருக்கும். ஸோ காலையில் வேர் பண்ணுறோன்னா அந்த பேண்ட்டியுமே வந்து அந்த கார்னர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஈரம் ஆகிடும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஈரம் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்கள் பேண்ட்டி வந்து வெட்டாச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து 1-2 பேண்டிஸ் டெய்லி சேஞ்ச் பண்ண பாருங்கள் டே டைமில். ஸோ அதுவுமே வந்து இந்த நிறையா ப்ராப்ளத்தில் இருந்து உங்களுக்கு ரிலீஃபாக இருக்கும். ஸோ இன்னர் தை டார்க் ஆகிறதுக்கும் இதுவுமே சில மெயின் ரீசன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைவேட் ஏரியாவோட அண்டரில் தானே இருக்குது அந்த ஏரியா. ஸோ அதனால தான் வந்து ரொம்ப டார்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பல சேஞ்சஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நிறையா பேர் இந்த இடத்துல வந்து மாஸ்க் அப்ளை பண்ணலாமா இல்லை டை ப்ராடக்ட்ஸ் அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி டை ப்ராடக்ட்ஸ், மாஸ்க் எல்லாம் வந்து வேலைக்கே ஆகாத ஒன்று. ஸோ எப்படிங்க நீங்கள் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு அந்த இடத்துல பேசாமல் படுத்திருப்பீங்க. ஸோ அது காயிற வரைக்கும் ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் இதில் காட்டியிருக்கிற இந்த க்ரீமை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ஸோ இந்த க்ரீமை மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லாமல் நான் இப்போ சொன்ன சில சேஞ்சஸும் நீங்கள் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த இன்னர் தை வந்து டார்க் ஆகுது
ஆகிறதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து லாக்டிக் ஆசிட் ஸோ இங்கே வந்து சுகந்தா லாக்டிக் ஆசிட் பாடி லோஷன்னு ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லாவே டார்க்காக இருக்கிற ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணும். ஸோ அது நீங்கள் ஹோல் ஹேண்ட்ஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எங்கே டார்க்கர் ஏரியா இருக்கோ அங்கங்கே அப்ளை பண்ணிக்கலாம். இது பாடி லோஷன், ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ பாடியில் எங்கெங்கே டார்க்காக இருக்கோ அந்த இடத்துலலாம் அப்ளை பண்ணிக்கோங்க, வெஜினலை தவிர. ஸோ இன்னர் தையாக இருக்கட்டும், காலாக இருக்கட்டும், கையாக இருக்கட்டும், கையில் இந்த முட்டி, ஸோ அண்டர் ஆம்மே நிறையா பேருக்கு டார்க்காக இருக்கும். அதுக்குமே வந்து இந்த க்ரீம் யூஸ் பண்ணலாம். குளிச்சுட்டு வந்துட்டு உடம்ப ட்ரை பண்ணிவிட்டு இந்த க்ரீமை எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் உங்களோட ரெகுலர் கிளாத்ஸை வந்து வியர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த க்ரீம் வேணாங்கிறவங்க, இன்னும் நிறைய டார்க்காக இருக்குது, இன்னும் வேறு க்ரீம் எதாவது சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா ஃபார்மசியில் கிடைக்கும், இல்லைனா அமேசானில் கிடைக்கும். ஸோ இதையுமே வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் கைஸ். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வெயிட்டை வந்து லூஸ் பண்ண பாருங்கள். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தால் டாக்டர் கிட்ட போயிட்டு சரி பண்ண பாருங்கள். நல்ல தூக்கம், நல்ல தண்ணி, நல்ல சாப்பாடு, ஸோ இதெல்லாம் ரெகுலராக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தானாகவே இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து போயிடும். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக மாய்ஸ்சரைசர் பண்ணுறது. ஸோ எங்கெங்கே உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கோ அந்த இடத்துலலாம் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் உங்கள் ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் இன்டேக்ஸ், அது கண்டிப்பாக நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அதை பண்ணுங்கள். நம்ம இந்தியாவில் வந்து எவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ரொம்ப டைட்டாக பாலிஸ்டர் ட்ரெஸ் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வியர் பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப சஃபகேஷன் ஃபீல் ஆகும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் காட்டன் ட்ரெஸ் வியர் பண்ணணும்னு சொல்கிறது. ஸோ இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற அத்தனை விஷயமும் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வீடியோ வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டாட்டா, பாய் பாய்.